Hello students, welcome back to Paripunadi classes. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன சால்வ் பண்ண போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு சம் தான். ஸோ எவாலுவேட் a ஸ்கொயர் பிளஸ் 1 பை a ஸ்கொயர். ஸோ a என்னன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம a ஸ்கொயர் பிளஸ் 1 பை a ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வர போர்ஷன்ல கவர் ஆகிற சம்மு. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஆனால் ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஏ ஸ்கொயருக்கு தனியாக பர்டிகுலராக ஃபார்முலா தெரியாது. ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏ 1 பை ஏ மட்டும்தான் இருக்குது, பிஏ இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏ இருக்க இடத்துல ஏவை எழுதிடுறோம், பி இருக்க இடத்துல 1 பை ஏன்னு எழுதுறோம். ஸோ மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதுறோம். ஏ இருக்க இடத்துல ஏ தான் எழுதுறோம், 2 into a, b இருக்கத்துல 1 by a. ஏன் b இருக்கத்துல 1 by a னா இங்க வந்து ரெண்டு டேர்மே a மட்டும்தான் குறிக்குது, b குறிக்காததுனால. நெக்ஸ்ட் b இருக்கத்துல 1 by a, இங்க ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இந்த a இந்த a கேன்சல் ஆயிடுமா, மல்டிப்ளைல இருக்கிறதுனால. ஸோ a plus 1 by a whole square equal to a square plus 2 plus 1 by 1 square 1 தான் a square a square. ஸோ இப்போ நம்மள கொஸ்டின்ல கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் எப்படின்னு கம்பேர் பண்ணா இந்த டேர்ம் இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் இங்க வச்சுக்கிறோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஏ ஸ்கொயர் மட்டும் பிளஸ் 2 ஈக்குவல் தாண்டி போனா -2 ஆயிடும். ஸோ ஏ பிளஸ் 1 பை ஏ ஹோல் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏ பிளஸ் 1 பை ஏ ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு -2 பண்ணோம்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஏவா, நம்மளுக்கு இதுல என்னென்னலாம் தேவை, ஏவும் 1 பை ஏவும் தேவை. இந்த கொஸ்டின்ல வந்து ஏவோட வேல்யூ வந்து 2 + √3 கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க தேவையான ஏ இருக்கு, 1 பை ஏ வேணுமா? அப்போ 1 பை ஏ. ஸோ 1 பை ஏவோட ஆன்சர் என்னது? 2 + √3. ஸோ எப்பயுமே ரூட் வந்து கீழே வரக்கூடாது. ஸோ அப்போ கான்ஜுகேட் பிளஸ்ஸா இருக்கிறத அப்படியே 2 √3 அப்படியே எழுதிட்டு பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், அதே மாதிரி கீழேயும் மைனஸ். 1 into anything சேம் 2 - √3 தான் வரும். இப்போ கீழே பாருங்க, a plus b a minus b சேம் டேர்ம்ஸ், சைனால மட்டும் டிஃபர் ஆகுது. இப்போ a plus b a minus b இருந்தால் நம்ம என்னன்னு எழுதலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏவோட பொசிஷன்ல 2 இருக்கு, ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் பியோட பொசிஷன்ல √3 இருக்கு, ஸோ √3 ஸ்கொயர். ஸ்கொயரும் √3யும் கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் வந்து 2 - √3, 2 ஸ்கொயர் வந்து 4, ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் 3, ஸோ 4 - 3 வந்து 1. அப்போ 1 பை ஏவோட ஆன்சர் வந்து 2 - √3. ஸோ ஏவோட ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம், 1 பை ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா a plus 1 by a whole square -2 ஈக்குவல் டு a ஸ்கொயர் plus 1 by a ஸ்கொயர்னு டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏவோட ஆன்சர் வந்து 2 + √3 ப்ளஸ் 1 by ஏவோட ஆன்சர் வந்து 2 - √3. ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிடும், -2 எழுதிடும். இப்போ +√3 -√3 கேன்சல் ஆயிடும். 2 + 2 4, 4 ஸ்கொயர் -2, 4 ஸ்கொயர் வந்து 16, 16 - 2 14. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து a ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஏ ஸ்கொயரை டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.